அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் பல்வேறு பகுதிகளில் கழக நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டங்கள் நடைபெற்றன. இதில் ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டு கழக பணிகள் குறித்து ஆலோசனை நடத்தினர். தஞ்சையில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் மாண்புமிகு அம்மா பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கழக கொள்கை பரப்பு செயலாளர் திரு தங்க தமிழ்செல்வன், கழக பொருளாளர் திரு எம் ரெங்கசாமி, கழக அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் சின்னசாமி, தஞ்சாவூர் மாநகர செயலாளர் ப ராஜேஸ்வரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த திரு தங்க தமிழ்செல்வன், இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே போர் சூழல் நிலவி வரும் நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் தற்போது நடைபெறுமா என்ற நிலை ஏற்பட்டுள்ளது. நீங்கள் போய் அந்த பாகிஸ்தானில் போய் விமானப்படம் போய் தீவிரவாத இருப்பெல்லாம் காலி பண்ணுறீங்க, பாராட்டுறோம். இந்த போர் சூழலில் தேர்தல் நடக்குமா நடக்காதுன்றது ஒரு கேள்விக்குறி இருக்குது. தேர்தல் ஆணையம் இன்னைக்கு கூட சொல்லியிருக்கு, எந்த ஒரு சூழலையும் நாங்கள் தேர்தல் நடத்துவோம்னு சொல்லி. அப்படி தான் திருவாரூருக்கும் திருப்பரங்குன்றத்துக்கு சொன்னீங்க. ஆனால் தேர்தல் நடக்கலை. என்னமோ ரெட் அலர்ட்னு ஒரு புதிய ஒரு காரணத்தை சொல்லி நிப்பாட்டிவிட்டீங்க. இங்கே புயல்னு சொல்லி, கஜா புயல்னு சொல்லி இங்கேயும் நிப்பாட்டிவிட்டீங்க. இதே மாதிரி தான் போரை மையமாக வச்சு குழப்பமான ஒரு சூழல் வரும்னு தேர்தல் நிப்பாட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்றது எங்களுடைய சந்தேகம். அதை மத்திய அரசு தேர்தல் ஆணையம் தான் மக்களுக்கு தெரியப்படுத்தணும். திருவள்ளூர் மத்திய மாவட்டம் அம்பத்தூர் பகுதி கழகம் சார்பில் கொரட்டூர் பேருந்து நிலையம் அருகே மாண்புமிகு அம்மா பிறந்தநாளை ஒட்டி மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. திருவள்ளூர் மத்தியம் மாவட்ட கழக செயலாளர் திரு லக்கி முருகன் தலைமையில் நடைபெற்ற இந்த பொதுக்கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். பின்னர் ஏழை எளிய பெண்கள் 1000 பேருக்கு சேலைகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. கழக அமைப்பு செயலாளர்கள் திரு பி வாசுதேவன், திருவேற்காடு பா ஸ்ரீனிவாசன், பகுதி, நகர, ஒன்றிய, பேரூராட்சி கழகங்கள் மற்றும் கிளை கழக செயலாளர்கள், சார்பு அணி நிர்வாகிகள் உள்ளிட்ட திரளான பொதுமக்கள் பங்கேற்றனர். பெரம்பலூர் மாவட்ட கழகம் சார்பில் நடைபெற்ற அம்மா பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் ஏழை எளிய மக்களுக்கு சலவை பெட்டி, மரக்கன்றுகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. பெரம்பலூர் மாவட்ட கழக செயலாளர் எஸ் கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கழக அமைப்பு செயலாளர் திருமதி சாருபாலா தொண்டைமான், தலைமை கழக பேச்சாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். முன்னதாக ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகள் தாக்குதலில் உயிரிழந்த ராணுவ வீரர்களுக்கு 1 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர, கிளை கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மாண்புமிகு அம்மா பிறந்தநாளை ஒட்டி பெரம்பலூர் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு சார்பில் இரத்த தானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பெரம்பலூர் மாவட்ட கழக செயலாளர் கார்த்திகேயன் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள், உறுப்பினர்கள் பெரம்பலூர் அரசு பொது மருத்துவமனையில் இரத்த தானம் வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் மாநில கழக வழக்கறிஞர் பிரிவு துணை செயலாளர் குலோத்துங்கன் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். மதுரை மாநகர் வடக்கு மாவட்ட கழகம் சார்பில் உறுப்பினர்கள் சேர்க்கை முகாம் மற்றும் மாணவர்களுக்கான இலவச சட்ட புத்தகம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மதுரை சட்டக்கல்லூரி வாயில் முன்பாக நடைபெற்ற இந்நிகழ்ச்சியை மாவட்ட கழக செயலாளர் திரு மா ஜெயபால் தொடங்கி வைத்தார். மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் திரு ஜீவானந்தம் உள்ளிட்ட ஏராளமானோர் இதில் பங்கேற்றனர். கன்னியாகுமரி மேற்கு மாவட்டம் முன்சிறை ஒன்றியத்திற்கு உட்பட்ட விழாத்துறை ஊராட்சி பகுதிகளில் நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பான பூத் கமிட்டி ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. மாநில அம்மா பேரவை துணை செயலாளர் லக்ஷ்மணன், மேற்கு மாவட்ட செயலாளர் ஜெங்கின்ஸ் உட்பட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தேர்தலை எதிர்கொள்வது குறித்தும் கழக தலைமை அறிவிக்கும் வேட்பாளரை அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய நாம் ஆற்ற வேண்டிய பணிகள் குறித்தும் கூட்டத்தில் அறிவுறுத்தப்பட்டது.